இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் விடை எத்தனை வகைப்படும், அவை அவை அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஷேர் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்ருப்போம். அதாவது விடை 8 வகைப்படும். அவை அவை, அதாவது நம்ம ஆப்ஷன்ஸில் கூட கொடுப்பாங்க. அதாவது எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும், 4 வகைப்படும், அது மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை குழப்பறது கூட சில நேரங்களில் கொடுக்கலாம். அதனால் 8 வகைப்படும்ன்றதை நம்ம என்றைக்கு மறக்கக்கூடாது. விடை 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்த்துருந்தீங்கன்னா உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வினாக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ விடைக்கு போவோம். விடை 8 வகைப்படும். அவை அவை அப்படின்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நன்றி. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதில்ல. லைக் பட்டனை டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும். இப்போ சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சுட்டு விடை அப்படிங்கிறது ஒரு இதை சுட்டி காமிக்கிற சுட்டு விடை. நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மதுரைக்கு செல்லும் பேருந்து எங்கே உள்ளது நம்ம ஒருத்தட்ட கேட்குறோம். மதுரைக்கு போகிற பஸ் எங்கெங்கே நிற்கிது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பக்கம் போங்க, 2 பஸ்ஸு தள்ளி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சுட்டு விடை. ஒரு பொருளையோ இடத்தையோ சுட்டி காண்பிப்பது சுட்டு விடை ஆகும். இதுதான் சுட்டு விடை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறை விடை. மறை விடை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு மறுத்து கூறுதல் மறை விடை. அதாவது நான் செய்ய மாட்டேன், தெளிவாக சொல்லிடுவாங்க, சரியாப்பா இதை செய்ய மாட்டேன். தோட்டத்துக்கு போயிட்டு வரியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் தோட்டத்துக்கு போகல அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் தோட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றது மறைவிடை. மறுத்து கூறுவது மறைவிடை. அடுத்தது நேர் விடை. நேர் விடைன்னா என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு தகுந்த விடை அளிப்பது. அதாவது அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி கடைக்கு போயிட்டு வரியாப்பா? போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றது நேர் விடை. ஒரு கொஸ்டினுக்கு நேராக அதுக்கு இனமான பதிலை சொல்கிறது நேர் விடை. அக்கா தங்கச்சிக்கிட்ட கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, தங்கச்சி அக்கா நான் போயிட்டு வரேங்க்கா கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறது நேர் விடை. அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை அப்படின்னா, ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் நீ செய்ய மாட்டியா, நீ வைய, நீ எடு அப்படின்றது ஏவல் விடை. உதாரணம் பாருங்க. அண்ணன் தம்பியிடம் உன் பேனாவை தெரியா நான் எழுதி தரேன், சாரி, அண்ணன் தம்பிக்கிட்ட இந்த பொருளை கொண்டு போய் அங்கே வை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தம்பி நீ வைக்க மாட்டியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது ஏவல் விடை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அம்மா இதை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் இந்த பொருளை கொடுத்துட்டு வாடா அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறாங்க. நீ போய் கூட, நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா, ஒரு நண்பன் கிட்ட போயிட்டு போய் நேரில் கேட்கலாம், இல்லை ஃபோனில் கூட கேட்கலாம். திருவிழாவுக்கு வரியாடா அப்படின்னு ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட கேட்குறான். நான் வராமல் இருப்பேனா? ஒரு சொந்தக்காரங்க இன்னொருத்த சொந்தக்காரங்கிட்ட கேட்குறாங்க, நான் ஃப்ரெண்டோட கல்யாணம், ஒரு உதாரணத்துக்கு சேகரோட கல்யாணத்துக்கு நான் போகிறேன், நீ வரியா? சேகர் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா
அப்படின்னு சொல்கிறது தான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது பாருங்க, உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா இருக்கிறத சொல்கிறது உற்றது உரைத்தல். உதாரணத்துக்கு விளையாட வரியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் வரல, கால் வலிக்கும், சாரி கால் வலிக்குது. அப்போ இருக்கிறத சொல்கிறது தான் உற்றது உரைத்தல். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற சொல்கிறது உற்றது உரைத்தல். பாட்டு பாடுறியா, வாய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தலுக்கும் உருவது கூறலுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உற்றது உரைத்தல்னா இருக்கிறத சொல்கிறது, உருவது கூறல் அப்படின்னா வரப்போகிறத சொல்கிறது, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறத சொல்கிறது, ஏற்கனவே நடந்ததை சொல்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், உருவது கூறல் வந்து உற்றது உரைத்தல்னா பாட்டு பாடுறி அப்படின்னா வாய் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். உருவது கூறல் அப்படின்னா விளையாட வரியா, கால் வலிக்கும். நடந்து போகலாம், ஊருக்கு நடந்து போகலாம் வரியா, கால் வலிக்கும். அதாவது வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை. அடுத்தது இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா உங்ககிட்ட ஷேக்ஸ்பியர் புக் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்குறாரு. என்கிட்ட வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் புக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு இல்லை, இதான் இருக்குன்றத சிம்பாலிக்காக சொல்கிறது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். உனக்கு வந்து எஸ்பி சாங்ஸ் பாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சித்ரா சாங்ஸ் தான் பாட தெரியும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா எஸ்பிபி சாங்ஸ் எனக்கு தெரியாது, சித்ரா சாங்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றத மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு விடைக்கு இனமான இன்னொரு விடையை சொல்கிறது இனமொழி விடை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, ராமன் இந்த கடையில் இந்த பொருளை வாங்கி கொண்டு வருகிறாயா? உதாரணத்துக்கு பாருங்க, கடைக்கு சென்று பொருள் வாங்கி வருகிறாயா என்று கேட்பதற்கு நான் போக மாட்டேன் என்று கூறுவது என்ன விடை? தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கிறது அனைத்துமே வந்து உங்களுக்கு பயனுள்ள டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். இது எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே பயன்படுத்தலாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விகளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பேன், இப்பயும் கேட்டிருப்பேன். அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்விக்கான பதிலை கொடுங்க. எது மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அந்த பதில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களோட மோட்டிவேஷனே எங்களை ஆதரவு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.